ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. வெல்கம் டு த ப்ரிவ்யூ ஷோ பிட்வீன் எஸ்ஆர்ஹெச் அண்ட் பிபிகேஎஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். ஹைதராபாத்ல நடக்க போது 7:30 கேம். எஸ்ஆர்ஹெச் பிபிகேஎஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் எஸ்ஆர்ஹெச். அவங்க வந்து சரியான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. போன கேம்ல தோத்துருக்காங்க. இந்த கேம்ல தே வில் டெஃபினெட்லி ட்ரை டு வின். பிபிகேஎஸ் பேக் டு பேக் லாசஸ். அவங்களும் ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க. சின்ன சரிவு தான், பட் ஆனால் அவங்க டாப்ல இருக்காங்க. இவங்க ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபில் இன் தட் ஃபோர்த் ஸ்பாட். எஸ்ஆர்ஹெச் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் என்ன காம்பினேஷன்ஸ் ஆட போறாங்க, பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, யாருக்கு வந்து சாதகமா அமைய போகுது இந்த கேமு. ஜெயிக்கிற டீம் கண்டிப்பா they are definitely going to be one team which will be in the playoffs. அதை நிறுத்த முடியாது. ஏன்னா பிபிகேஸ் வந்து 10th கேம் ஆடுறாங்க, எஸ்ஆர்ஹெச் 11th கேம் ஆடுறாங்க. பிபிகே ஜெயிச்சிட்டாங்கன்னா 15 பாயிண்ட் போடுவாங்க, எஸ்ஆர்ஹெச் 14 பாயிண்ட். 3 games to go will be sure shotன்றதுனால அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம், மற்ற டீமுக்குலாம் ஏன் கஷ்டமா இருக்கும்னா இந்த மேல இருக்கிற டாப் டீம்ஸ் when they are playing against each other that makes a massive difference. 2026ல பாருங்க, உங்களுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. 197 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர், 180 ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோரு. மாறி மாறி போயிருக்கு. எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு they have not really found the right theory to conquer the home conditions, has to be told. கரெக்ட். தோக்கிறதுனால இல்ல, 2 தடவையும் என்ன பண்ணாங்க, டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணி below par score to lose against யாரு, teams which are not in the bottom of the table, LSG and KKR. ஏன் டாஸ் வின் பண்ணி லாஸ்ட் கேம் வந்துட்டு பேட் பண்ணாங்கன்னு தெரியல. நைட் கேமா இருந்தாலும் ஒரு சில வென்யூல சொல்ற மாதிரி சொல்றேன், win the toss and bowl first, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஈவன் தோ ஸ்டாட்ஸ் பாருங்க, 197 ஆவரேஜ் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 180 பேட்டிங் செகண்ட், ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. ஸ்டில் ஐ வுட் சே தி கண்டிஷன்ஸ் அக்கார்டிங் டு வாட் பிபிகேஎஸ் அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஹஸ் காட், சேசிங் ஷுட் பி த பெஸ்ட் ஆப்ஷன். இங்கேயும் எப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ அனதர் வென்யூ. அந்த டெல்லி மாதிரி எப்படின்னா ஸ்லாக்னஸே வரக்கூடாது. இப்போ வந்து ஒரு 210 ரன் உங்களுக்கு வந்தே வரணும் நைட் கேம்ல பர்டிகுலர்லி. இன்னொன்னு சொல்றேன், இந்த மாதிரி ஸ்லோ பிச்சை திருப்பியும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிச்சு இதுல ஹைதராபாத்ல ஸ்லோவா இருக்கும், அந்த ரிஸ்கை இவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்லோ பிச்சஸ்லயும் பிபிகேஸ் ஆர் நோன் டு பேட் வெல். தேர் ப்ராப்ளம் இஸ் தேர் போலிங் விச் பிபிகேஸ் வில் ஹாப்பிலி டேக். ஒரு நல்ல பேட்டிங் பிச், ஹார்டு ட்ராக் கொடுப்பாங்க. வேலியானா கொஞ்சம் அலையிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் தோ அந்த ஹிஸ்டரி வந்து ராஜீவ்காந்தி ஸ்டேடியம்ல வந்துட்டு உங்களுக்கு உப்பல்ல வந்து கிராஸ் இருக்காது, கொஞ்சம் வந்துட்டு ஹார்ட்னஸ் சர்ஃபேஸ் இருக்கிற பிச்சை கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஒரு 60லேருந்து 65 வந்தே ஆகணும். அடுத்த ஃபேஸ்லேயே ஒரு 10 and over 40 ரன்ஸ், 100 to 105, திருப்பி ஒரு 50 ரன்ஸ், 150 to 155, அதுக்கப்புறம் ஒரு 55லேருந்து 60. that takes you to 210. எந்த இதுலயும் ஸ்லாக் வரவே கூடாது. எஸ்ஆர்ஹெச் ப்ராப்ளம் ஹஸ் பீன் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல பேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேர் த்ரோயிங் தி வே அரவுண்ட். போனதுலையும் அப்படிதான் ஆச்சு. தேவர் 107 for 2 after 10 overs. அதுக்கப்புறம் தேவர் 2 over attacking, trying to get too many on the board and lost their way. அதை அவங்க பண்ணக்கூடாது. இப்ப எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் 11 எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். உங்களோட மாற்று கருத்து இருந்தால் தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணுங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ் ரெட்டி will be back, ஸ்மரன் ரவிச்சந்திரன், சலில் அரோரா, பேட் கமிங்ஸ், சிவாங் குமார், சக்கீப் ஹுசேன் and இஷான் மலிங்கா. Based on how the pitch is, they should choose between Harsh Dubey and Praful Hinge. இதுதான் அவங்களோட பிளேயிங் 12 காம்பினேஷனா இருக்கணும் நான் இருக்கேன், which should suit உப்பல் ஸ்டேடியம் ஹைதராபாத். விக்கி, ப்ளீஸ் கிவ் யுவர் தாட்ஸ். 100% பிடாக். போன கேம் நம்ம வந்து ரிவ்யூலயே அதை டச் அப் பண்ணியிருந்தோம். ஹர்ஷல் பட்டேலா இருக்கட்டும், உனத்கட்டா இருக்கட்டும், இந்த மிக்ஸ்ல தே ஆர் நாட் கெட்டிங் வாட் த டீம் இஸ் எக்ஸ்பெக்டிங். ஸோ அதனால அவங்க தான் நல்லா பண்ணிருக்காங்களே. பிரஃபுலிங்கே நல்லா பண்ணிருக்காரு, ஹர்ஷ்துபே நல்லா பண்ணிருக்காரு. ஒய் ஆர் தே நாட் ஜஸ்ட் பேக்கிங் த யங்ஸ்டர்ஸ்? அவங்க நல்லா பண்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் போலிங் யூனிட்டா இருந்தது,
பேட் கமிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணிட்டாரு, லீடர்ஷிப் குவாலிட்டியும் எடுத்துட்டாரு. ஸோ அது உங்களுக்கு வந்து ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் எடுத்துக்கிறாரு. அந்த டஃப் ஓவர்ஸை போடுறதுக்கு அவர் வராரு, அண்ட் ஆல்சோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எப்படி எடுத்துட்டு போகணுன்ற ஃபேக்டையும் அவர் வந்து ஈஸியா ஷோவை ரன் பண்ணிடுறாரு. யூ ஜஸ்ட் ஹேவ் டு கோ தேர் அண்ட் டெலிவரி. யங்ஸ்டர்ஸ் அதை பண்றாங்க. டைம் அண்ட் அகைன் திருப்பி இதே மாதிரி தப்பு பண்ணி லூசிங் கேம்ஸ் வந்து இஸ் ஜஸ்ட் கோயிங் டு அஃபெக்ட் தேர் வின்னிங் மொமெண்டம்ல யார் உங்களுக்கு வந்து அந்த வின்னை எடுத்து கொடுத்துருக்காங்களோ அந்த காம்பினேஷன் வைஸ் போறது தான் எல்லா டீமுக்கும் பெட்டர் நினைக்கிறேன். we are at almost at the end of the business end of the tournament இப்போ எந்த சாப் சேஞ்ச் ட்ரையிங் எதுவுமே பண்ணாம யூ ஜஸ்ட் ஹேவ் டு கெட் தட் வின், 2 wins 3 wins பேக்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 or 2 games வந்து என்ன ட்ரை பண்ணிக்கோங்க பிஃபோர் யூ கோ இன்டு பிளே ஆஃப்ஸ். இப்படிதான் நீங்க சொல்லியிருக்கீங்க, நானுமே இதுதான் நினைக்கிறேன். இப்படிதான் அவங்க போகணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் பஞ்சாப் கிங்ஸுக்கு there is a lot of things only in one part where their bowling has to come good somehow or the other against SRH. இல்லனா அவங்க பீனலைஸ் பண்ணுவாங்க, அவங்கள ஜஸ்ட் வந்து செஞ்சிடுவாங்க. இந்த கேம்ல வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா செம்ம அடி இருக்கு. போலிங் வைஸ் எப்படியாவது 190 185 நிறுத்திட்டாங்கன்னா பீட் போலிங் ஃபர்ஸ்ட், பீட் பேட்டிங் போலிங் செகண்ட். PBKs ஆர் ஹாட் ஃபேவரட்ஸ் இந்த கேம்ல. பட் நிறுத்துவாங்களா, அந்த போலிங் இருக்கான்னு தான் தெரியல. 11 எப்படி இருக்க போகுது? பிஃபோர் கோயிங் டு தட் ஒன்னே ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்லோ பாட்டா ஹைதராபாத்ல இவங்கெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க, ஒரு ஸ்லோ பிச்சுன்னா உடனே ஜெயதேவ் உனத்கட்டையும் ஹர்ஷத் பட்டேலையும் எடுத்துட்டு ஸ்லோயர் ஒன் போட்டு எல்லாரையும் அவுட் பண்ணிடலான்னு. ஸ்லோ பாட்டா பால் ஸ்லோவா வருது, உடைய நின்று வருது, ஆனா ட்ரூவா வருதுங்கும் போது இட்ஸ் ஈஸி டு பிளே கைஸ் who completely rely on slower deliveries only to survive like Jaydev and Harshal Patel. Aniket Verma is looking completely out of sorts. He also dropped a few catches. That's why I feel they are going to stick on with Smaran Ravichandran, not to drop him for one game. இப்போ இவங்க எப்படி போகணும்னு சொல்றேன், அதே மாதிரி தயவு செஞ்சு உங்களை மாத்து கருத்து இருந்தா சொல்லுங்க. Shashank Singh is fit and clear to play this game. Okay, இன்ஜுரியில் இருந்தார். அவர் ஃபீல்டிங்காக ட்ராப் பண்ணதா நிறைய பேர் இது பண்ணாங்க. ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம்னால வெளில உட்காந்தாரு. he is clear to play. ஸோ அவங்களோட பிளேயிங் டுவெல் எப்படி இருக்கணும்னா இங்கே பிரயான் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், ஷ்ரேயஸ் ஐயர், கூப்பர் கானலி, நேஹல் வதேராவோட பிளேஸ்ல சஷாங்க் சிங் ஹேஸ் டு கம், சூர்யான்ஷ் ஷெக்டே, மார்க்கஸ் டானிஸ், மார்க்கோ யான்சன், ஜேவியர் பாட்லெட், வைஷாக் விஜயகுமார், ஹர்ஷதீப் சிங் அண்ட் தேர் இம்பாக்ட் சப் இஸ் யஜ்வேந்திரா சஹல். இதுல ஒரே ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளேயே அவங்க கேட்டுக்கிறது என்னன்னா, ஜேவியர் பாட்லெட்டா இல்ல பென் டார்ஷுவஸா? இந்த மாதிரி பிச்சில் அவர் போடுற அது அந்த ஒரே ஒரு டைமென்ஷன் தான் விக்கி. இது வரைக்கும் நான் வந்து பென் டார்ஷுவஸை எடுத்துட்டே வரல. 2 லெஃப்ட் ஹேண்ட் டீமர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னு. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்ப நீங்க பாக்குறீங்க, போன மேட்ச் அடி வாங்கிட்டார் பாட்லெட், பட் ஐ ரேட் ஹிம். இந்த பிச்சில் பெருசா சீம் மூவ்மெண்ட் இருக்காது. ஜேவியர் பாட்லர் இஸ் ஜெனுவன் ஸ்விங் பவுலர், சீம் மூவ்மெண்ட் பவுலர் இன் பவர் பிளே. ஓகே, பென் டார்ஷுவஸும் அவர் பண்ணக்கூடிய பேட்டிங்கே இன்னும் பெட்டரா பண்ணுவாரு. பிக் ஹிட்டர் ஆஃப் த கிரிக்கெட் பால். அவர் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். நக்கிள் பால், இந்த லெக் கட்டர்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆடுறதுக்கு. ஒரு ஸ்கொயர் பவுண்டரி மட்டும் பெருசா இருக்கும்ன்றதுனால. ஏன்னா அஸ்மத்துல்லா ஒமர்ஜாய் திரும்பி வந்துட்டாரான்னு தெரியாது. அஸ்மத்துல்லா ஒமர்ஜாய் வந்துட்டாருன்னா அஸ்மத்துல்லா ஒமர்ஜாய் வில் டேக் ஜேவியர் பாட்லர்ஸ் பிளேஸ். அதுல எது சந்தேகம் கிடையாது. நான் இப்படி யோசிக்கிறேன். பட் ஒரு சேஞ்ச் ஐ ரியலி ஃபீல் சஷாங்க் சிங் இஸ் ஃபிட் எனஃப் டு பிளே, வில் ரீப்ளேஸ் நேஹல் வதேரா அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. விக்கி ப்ளீஸ் ஆட் ஆன் பிஃபோர் வி கோ ஃபார் தி வின் ஃபேக்டர்ஸ். சஷாங்க் சிங் தான் பிக் ரோல் பிளே பண்ணாரு அந்த கேமை வின் பண்றதுக்கு. அப்படி வந்து பயங்கரமா தனிலாரி மாதிரி அடிச்சு பொழந்துட்டு இருந்தாங்க. வந்து அசால்ட்டா 2-3 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. அவரோட கோ டு பவுலரா இருந்திருக்காரு சஷாங்க் சிங். என்னதான் கேச்சஸ் நிறைய விட்டாரு, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் ஆனா அதனால அவரை டிராப் பண்ணல. பீடாக்ஸ் மாதிரி ஒரு நிகழ்னால தான் டிராப் பண்ணாங்க. திருப்பி டீமுக்குள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நானுமே அவர் ஆட வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். வித் த பேட் ஆல்சோ இன்னும் இந்த IPL வந்து இம்பாக்ட கிரியேட் பண்ணல. அதனால there is a danger sign that he might also come to the party where மிடில் ஆர்டர் பேட்டிங் வந்து நல்லாவே இருக்கு பஞ்சாப் கிங்ஸ்க்கு. இவர் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கிரியேட் பண்ணுவாரு. நேல் வதேரா ரொம்ப கஷ்டப்படுறாரு. போன மேட்ச் விட்டு சுறுசுறுன்னு போட்டு விட்டாங்க, கழுத்துக்கே போடுறாங்க ஓடி வந்து அவர் வந்தாலே. ஸோ அந்த மாதிரியும் போட்டு விட்டாங்க அவருக்கு. ஸோ ஐ திங்க் பஞ்சாப் வந்து இந்த மாதிரி லைன்ஸ்ல யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேட்டிங்ல எந்த விதமான சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. போலிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வைஷாக் விஜயகுமார் ஹேஸ் டு பிளேன்னு நான் ஃபீல் பண்றேன். அவர் வந்து கண்டிப்பா he will take the 11, be it இம்பாக்ட் சப்பா இருக்கட்டும் இல்ல அவர் பிளேயிங் லெவன்ல ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும். அவரு நீங்க சொன்ன மாதிரி 3 லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஆயிடும். ஸோ அதனால ஒரே ஒரு அந்த ஒரு திங்கிங்னால மட்டுமே வந்து ஜேவியர் பாட்லெட் ஆட வைப்பாங்க. பிகாஸ் ஜேவியர் பாட்லெட் கேன் பிரிங் த பால் பேக் இன் டு த லெஃப்ட் ஹேண்டர்னும் போது
ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ரெண்டு பேருக்குமே அவர் வந்து லீத்தலா அந்த ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஈவன் தோ இஃப் ஹி கோஸ் ஃபார் a few boundaries doesn't matter, they want to get the breakthrough. ஸோ அதனால ஜேவியர் பார்ட்டை பேக் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். whatever said or done, they have to just show a promise in the field, especially Punjab Kings with the bowling and with their fielding stuff. They have to show some kind of a promise. அப்பதான் வந்து எஸ்ஆர்எச் மாதிரி டீமை பீட் பண்ண முடியும். இதை சொல்லியாச்சு. வின்னிங் ஃபேக்டர் இந்த இடத்துல எப்படி இருக்க போது, பொதகுழி ஃபேஸ் எதுவா இருக்க போது, எட்ஜி யாருக்கு கொடுக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஆஃப் போலிங், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அங்க ஸ்ட்ரைக் பண்ணலன்னா அதுக்கப்புறம் எல்லாமே பொதகுழி தான். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் 71 for 1, கேகேஆர் ஆல்சோ 71 for 1. அதுக்கப்புறம் பெட்டரா கேகேஆர் வந்து ரெக்கவர் ஆனாங்க வித் த பால். இவங்க ரெக்கவர் ஆல அண்ட் தே பேட்டட் வெரி பேட்லின்றதால இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் போலிங்லாம் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இங்க பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. மார்க்கோ ஆன்சன் இஸ் கிளாஸ், இஸ் நாட் டெலிவர்ட் இன் பவர் பிளே. ஹர்ஷதீப் சிங் இஸ் நாட் டெலிவர்ட் இன் பவர் பிளே. பாட்லெட் இஸ் இன் அண்ட் அவுட். வைஷாக் விஜயகுமார் பவர் பிளேல போலிங் போடுறது இல்ல. இங்க பாத்தீங்கன்னா இவங்க கரெக்டான பிளேயிங் லெவன் ஆடினாங்கன்னா 2 ஓவர் கமின்ஸ் கண்டிப்பா போட போறாரு. கரெக்ட் 2 ஓவர் கரெக்டா போட்டுறாரு அவரு. போன மேட்ச் தான் ஃபின் ஆலன் அகேன்ஸ்ட் ஐ ஜஸ்ட் காட் சம் பனிஷ்மெண்ட். இஷான் மலிங்கா ஹஸ் பீன் ரெவல்யூஷன், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஒன் ஆஃப் சகீப் ஹசான் ஆர் பிரபுல் இங்கே there's a very good chance of them having a better power play with the ball, even though Punjab Kings on paper looks better. First 10 overs of batting அப்படிங்கும்போது even though Sunrisers failed last game, but first 10 overs இந்த blitz இவங்க கிரியேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹெட் ஃபார்ம்ல இருக்காரு, இவரு அபிஷேக் ஃபார்ம்ல இருக்காரு, இஷான் ஃபார்ம்ல இருக்காது. டிஸ்ட்ரக்டிவ் டாப் 3, சேஃப் டாப் 3னா குஜராத் டைட்டன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் டாப் 3னா இவங்க. பிரியான்ஷாரியா அகெயின் கொஞ்சம் பவுன்ஸ் இருந்ததுன்னா பிரச்சனை வரும். பிரப்சிங் பண்ண எல்லா பாலையும் அடிக்க போறாரு. அதுக்கப்புறம் ஷ்ரேயஸ் ஐயர் வில் பிளே அக்கார்டிங்லி பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். கானலி ஆல்சோ கம்ஸ் ஹியர் அண்ட் பிளேஸ் ஷார்ட்ஸ். ஆனால் அந்த 10 ஓவர்ல பிளிட்ஸ் வித்தவுட் நாட் லூசிங் மச் விக்கெட்ஸ் and then the bowling in the first 6 overs, somehow I feel even though Punjab is sitting pretty on the top of the table, SRH haven't really tasted success in their home backyard. SRH will go with a slender edge of 51-49 அப்படின்றது என்னோட கணிப்பு. பட் நானா கரெக்டா சொல்றேன், நீங்க தான் கரெக்டா சொன்னீங்க. ப்ளீஸ். நானுமே தப்பா தான் சொல்றேன். நான் கடைசியா 4-5 கேம் வந்து கமெண்ட்ஸ்ல என்ன வச்சு செய்யறாங்க. 99% வந்து ராங் ப்ரெடிக்ஷன் கேவின் விக்கின்னு போடுறாங்க. பட் ஆனா அதான் சொல்றேனே, எனக்கு வந்து திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஃபார் மீ. அவங்களுமே கொஞ்சம் கட் சம் ஸ்லாக் ஃபார் மீ கைஸ். எனக்குமே வந்து இது ஃபர்ஸ்ட் ஐபிஎல் தான். என்னதான் கேமை பார்த்து இது பண்ணாலுமே அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபோட்டே. அதுல வந்து ஜாம்பவான் மாதிரி ப்ரிடிக்ட் பண்றாரு பீடாக் நிறைய விஷயம். அவருதே சில டைம் வந்து தப்பா போகுது அப்படி இப்படின்னும் போது நான் சொல்றதுலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது. என்னை ஏதோ சின்ன பையன் என்கரேஜ் பண்ணுன்றதுக்காக என்ன என்கரேஜ் பண்றாரு பீடாக். அதை நான் அப்சல்யூட்டா ஒத்துக்கிறேன். பட் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா இந்த போலிங் அட்டாக்கு அகேன்ஸ்டா எப்படி இவங்க வந்து தே ஆர் கோயிங் டு கிவ் லெஸ் தேன் 200ன்றது மட்டும்தான் பிபிகேஎஸோட டார்கெட்டா இருக்கும். அது வந்து ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட்டை கிரியேட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எஸ்ஆர்எச் மாதிரி டீமுக்கு போதும். இஃப் தே ஸ்மெல் பிளட் தே ஆர் கோயிங் டு ஜஸ்ட் கோ ஃபார் த கில். ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பவர் பிளே ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் போலிங், பவர் பிளே ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பேட்டிங்கை வச்சு பார்க்கும்போது எஸ்ஆர்எச் இஸ் ஸ்லைட்லி அஹெட் than பஞ்சாப் தான் நான் நினைக்கிறேன் இந்த கேம்ல. ஸோ ஐ எம் ஆல்சோ கோயிங் வித் ஸ்லெண்டர் எட்ஜ் ஆஃப் 52-48 டு எஸ்ஆர்எச். பஞ்சாப் வந்து இஸ் ஜஸ்ட் நாட் லுக்கிங் அட் த எப்படி சொல்றது, போலிங் ஃப்ரண்ட்ல வந்து எந்த விதமான சேஞ்சஸ் பண்ற மாதிரி தெரியல. மேபி அவங்க வந்து பிராரை கூட எடுத்துட்டு வரலாம், சொல்ல முடியாது. பட் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைஞ்ச இந்த டீம்ல பிரார் வந்தாருனாலும் போடுறது கஷ்டம் தான். ஸோ அதனால அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் நம்பி தான் போய் ஆகணும். ஃபாஸ்ட் போலிங்க அடிக்கிறது இல்லை, இவங்க இடிக்கிறாங்க. 6-7 பேர் நிதிஷ்குமார் ரெட்டியும் சேர்ந்துக்கினாருன்னா இந்த இதுல வந்து இன்னும் போட்டு பொலன்னு பொழக்க போறாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ரன் ஃபெஸ்ட் இன் ஹைதராபாத். பட் யார் அந்த ரன் ஃபெஸ்ட்ல வந்து ஜாஸ்தி அவுட் பேட் பண்ண போறாங்க இன்னொரு டீம்னு யோசிச்சீங்கன்னா அது ஐ திங்க் எஸ்ஆர்எச் இஸ் கோயிங் டு அவுட் பேட் திஸ் டீம். பீடாக் சொல்ற அதே பாயிண்ட் தான். 13-2 எப்படியாவது ஆயிட்டாங்கன்னா பஞ்சாப் அதுக்கப்புறம் கஷ்டம். இங்க நிறைய வாட்டி 13-2 ஆயிருக்காங்க. அங்கேருந்து ரீல் பண்ணி எடுத்துன்னு வந்து 170-180 போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சா போதும் எஸ்ஆர்எச்சுக்கு. they are always on track to get whatever target that they have in mind, and also they have the bowling to defend. Also a very good captain Pat Cummins is there. இந்த பக்கமும் ஸ்ரேயஸ் நல்லா கேப்டன்சி பண்ணிருக்காரு. but it only depends on how they are going to bat each team. Game changers one from each team. பிடாக் யார் கொடுக்க போறீங்க?
நான் சொன்னேன் டிராவிஸ் ஹெட்டுக்கு உங்களுக்கு வண்டி கிளம்பிருச்சுன்னா அதுக்கப்புறம் நிறுத்த முடியாது. மொட்டுன்னு வைக்கிறாரு. இப்ப அவர் ஆடுறதை யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சிருப்பீங்க ஏன் அவர் ரன் அடிக்கல, டெக்னிக்கல் ஃபிளா இருக்கான்னு. ஆஃப் சைட்ல எப்படி வச்சு பொழக்கிறாரு பாருங்க. அவரோட கேம் ஆஃப் சைடு கேம். அதுக்கப்புறம் இங்க ஷார்ட்டா லெக் சைட்ல ஆஃப் சைடை பிளாக் பண்றதுக்கு லெக் சைட்ல போட்டா லெக் சைடை ஓபன் அப் பண்ணுவாரு. பிரிடாமினன்ட் ஆஃப் சைட் பிளேயரு இப்ப வச்சு நொறுக்கிறாரு. ஆஃப் சைட்ல தேர்ட் மேன் பாயிண்ட் கவர்ஸ் வச்சு தள்ளி வெட்டி எடுக்கிறாரு. ஸோ ஐம் கோயிங் அகெயின் வித் டிராவிஸ் ரிச் வீன் ஆஃப் ஃபார்ம். And then in the other, definitely Shreyas Iyer has been quiet for few games. He will come into the picture. So it's Travis Head from Sunrisers Hyderabad and Shreyas Iyer from Punjab Kings. Biggie, please your choices. டூ கிளாசி அக்ரெசிவ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஒன் அபிஷேக் சர்மா, ரெண்டாவது கூப்பர் கானலி. ரெண்டு பேருமே இஸ் கோயிங் டு மேக் பிக் இம்பாக்ட். அபிஷேக் சர்மா ஆல்ரெடி பஞ்சாப் அகைன்ஸ்டா பயங்கரமா அடிச்சாரு, பொழந்தாரு. கூப்பர் கானலி இஸ் yet ஃபார் அ பிக் ஒன். ஸோ என்னோட ரெண்டு ப்ரிடிக்ஷன் வந்து கூப்பர் கானலி அண்ட் அபிஷேக் சர்மா ஃப்ரம் ஈச் டீம். ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்ல போயிடுறேன். ஒரு கொஸ்டின் பிரில்லியண்டா எடுத்து வந்திருக்கேன். அங்கித் கிருஷ்ணா 2004 என்ன கேட்டிருக்காரு? ஹாய் பீடாக் சார் அண்ட் விக்கி ப்ரோ, மை கொஸ்டின் இஸ் why is South Africa not able to produce quality spinners even though they are reliant heavily on Maharaj, and also Linde doesn't play regularly? Is South African cricket not giving importance to spin bowling, or is it just the case that uh, there aren't any quality spinners, sir? Why can't they give chances to player like P-Dog sir favorite Nkwaba Peter? Will be happy if you take this up. On another note, wanted to thank P-Dog sir once again for the jersey gift. Jersey வாங்கிருக்காரு இவரு. Forever grateful. Editor, please take up this question. I have been trying to ask this since a long time. ஓ பிரில்லியன்ட் அங்கித் கிருஷ்ணா, உங்களுக்கு வின் பண்ணீங்களா? வெரி குட். ஜெர்சி வந்தது பாத்தீங்களா? சொன்ன சொல்லை காப்பாத்துவார் பீடாக்ன்ற மாதிரி அவருக்கு சூப்பரா ஜெர்சி அமைச்சிருக்காரு. இந்த கொஸ்டினை கேட்டிருக்கிறது பீடாக் கிட்ட கேட்டுதான் கரெக்டான ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். பீடாக் தான் சொல்றதுக்கு. பீடாக், நீங்க நிறைய ஸ்பின்னர்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. நிறைய குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வரமாட்டேன்றாங்க சவுத் ஆப்பிரிக்கால இருந்து. ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்னு மகாராஜ், இன்னும் லிண்டே கூட ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப் ஆடுறாரு. பட் மகாராஜ் தான் பெரிய லெவல்ல வந்து ஒரு ஸ்பின்னரா கன்சிடர் பண்றாங்க. இன்குவாபா பீட்டரை பத்தி கேட்டிருக்காரு. உங்க தாட்ஸ் என்ன இந்த கொஸ்டினை பத்தி? அதாவது செப்டம்பர்ல சீசன் ஆரம்பிக்கும். ஓகே, ஒரு பீக்கு கோல்டு டைம். அது பீக்கு கோல்டு டைம். நைட்ல உங்களுக்கு எல்லாம் பல்ல கிட்டிச்சு போயிடும். நான் ஒரு மிருகம், எனக்கு அந்த மாதிரி இதுல ஏசி போட்டு தூங்குற ஆள் நானு. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த செப்டம்பர் அக்டோபர்ல அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து 4 டே கிரிக்கெட் ஆடுவாங்க. பேட்டிங்கே ஆட முடியாது. யாரு போட்டாலும் இப்ப நானே ஓடுது அப்படி சும்மா விட்டனால பயங்கரமா அலையும். பர்டிகுலர்லா ஜோனாஸ்பர்க் இந்த ஏரியாஸ் கோஸ்டல் ஏரியா தவிர ஜோனாஸ்பர்க் செஞ்சுரி எல்லாம் முன்னே போட முடியாது. பால் திரும்பவே திரும்பாது. உங்களுக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ் போட்டுனே இருப்பாங்க. 70-80 ஓவர்ல ஆல் அவுட் பண்ணிடுவாங்க 4 டே கிரிக்கெட்ன்றதுனால. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட டீம்லயே இப்ப நான் இவ்வளவு தூரம் ரேட் பண்றேன் என்கோ பெட்ரு, அவரு தான் அடுத்து கியூல இருக்காரு உள்ள வரத்துக்கு. அதனால ரட்டுன்னு போடுவாரு. நாங்களே வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எங்களாலேயே அவர் ஆட முடியாது. டொமஸ்டிக் கிரிக்கெட் நிறைய ஸ்பின்னர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா அந்த மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வெளியில உட்காந்துருக்காங்க போது உள்ளே வர முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஷெடியூலிங்கை நீ மாத்தணும். இப்ப எப்ப வந்து ஒரு பிளேயர் ஒரு ஸ்பின்னர் பெரிய இதுவா தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கும் இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். நீங்களே எப்படி இந்தியால எல்லாரும் விக்னேஷ் ஒரு பவுலர் இருக்காரு அப்படின்னு எப்படி தெரிஞ்சதுன்னா 4 டே கிரிக்கெட்ல 35 விக்கெட் எடுத்ததுல. T20 கிரிக்கெட்லயும் இதுலயும் நீ என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ற? ஒண்ணுமே கிரியேட் பண்ண முடியாது இம்பாக்ட். இப்ப எல்லாம் அடிக்கிறாங்க, தப்பிச்சு போகணும்னு பாக்குறாங்க. 10 ஓவர்ல 56 ரன் கொடுக்கணும், 4 ஓவர்ல 29 ரன் கொடுத்து விக்கெட் எடுக்கலன்னா யார் பார்க்க போறாங்க? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவங்க என்ன பண்ணணும்? ஷெடியூலிங் ஆஃப் 4 டே கிரிக்கெட் should only start happening in சம்மர், பீக் சம்மர். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பயங்கர ட்ரையா இருக்கும், வெயில் அடிக்கும். வெயில்லாம் சொல்லக்கூட 31 டிகிரியாங்க. ஓ வா இட்ஸ் ஹாட்னுவான். டேய் 31 டிகிரி ஆட்டுங்க, அதை வச்சு வாங்கி போடுவான் அப்படின்னுவேன். ஆனா என்ன ஆகும், 7 மணி வரைக்கும் உங்களுக்கு சன் இருக்கும். போலர்ஸ் பிச்சு அப்பதான் கொஞ்சம் பிளாட்டா இருக்கும். ஒரு சில பிச்சஸ்ல விக்கெட்டே விடாது, ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க, செப்டம்பர்லயே 4 டே கப்பை ஷெடியூல் பண்ணிருக்காங்க. காத்தாமுத்தன் பாலாலையும் ஒரு ஸ்பின்னர்லாம் ஆடவே முடியாது. எந்த டீம்லயும் பாத்தீங்கன்னா எவனாவது ஒரு ஸ்பின்னர் சும்மா எப்படி ஓவர் ரேட்டை தேர்த்ததுக்காக ஒரு 7 ஓவர் போடுறதுக்கு ஸ்பின்னர் இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸ் வெளியில வர மாட்டேங்குது. நிறைய அண்டர் 19ல ஒரு 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. மோட்டசா மனாக் அப்படின்னு ஒருத்தர் எங்க இதுக்கு தான் ஆடுறாரு. பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஆக்ஷனு. எங்களாலேயே ஆட முடியல, வெளியில உட்காந்துருக்காரு. டொமஸ்டிக் டீமுக்கு நீ வெளியில உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாட் இஸ் த சான்சஸ் ஆஃப் யூ கெட்டிங் ஹியர்? Nkaba Peter is getting confidence in the 4 day cup. Is one of the top wicket takers, but hardly played 4 day cricket for us because we couldn't accommodate him.
த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அதுக்காக ஒரு ஸ்பின்னரை நீங்க வந்துட்டு அகாமடேட் பண்ணணுன்றதுனால ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் ஃபிக்சர்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணி வேர் யூ கேன் கெட் மோர் எக்ஸ்போஷர் டு ஸ்பின்னர்ஸ் டு சி ஹவு தே ஆர் பர்ஃபார்மிங்னு. இதுதான் ஒரே வழியை ஒழிய ஸ்பின்னர்ஸ் கம்மியா இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். நிறைய ஸ்பின்னர்ஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியறதுக்கான ஒரே வாய்ப்பு தான். இந்த இந்த பேரே எனக்கு வந்து ஃபெமிலியரா இருக்கு, அங்கித் கிருஷ்ணா அப்படின்றது. நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க பிக் பண்ணிருக்கீங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. மாதிரி அந்த சைன்டு டிஷர்ட் அனுப்பும் போது அந்த பேரே ஒரு மாதிரி கேட்சியா இருந்தது, அங்கித் கிருஷ்ணான்னு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் வின்னிங் மோர் பிரைசஸ். விக்கி, என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த ரீசன் வை த டேலண்ட், த ஸ்பின் டேலண்ட் இஸ் நாட் ரியலி கமிங் அப் இன் சவுத் ஆப்பிரிக்கா. தட் டசன்ட் மீன் இந்தியா அளவுக்கெல்லாம் ஸ்பின் டேலண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முட்டலா கொடுக்க மாட்டேன். பக்கத்தில் கூட வர முடியாது. பட் தேர் ஆர் டேலண்ட் கன்சிடரிங் தி low amount of players. It is only 8 domestic teams in the division 1 that what we are having. We can still produce more players. The fixtures are changed பண்ணா there is a good chance of them getting exposure. If you want to add on, please add on, or else you can give the closing thoughts. Is one of the blockbuster matches of IPL this season. ஸ்பின்னர்ஸ் கிட்ட கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் வாஷ் அடிச்சுட்டு போயிட்டீங்க. வந்து அப்படியே ஜாக்கிரதையா அப்படியே லைட்டா சொல்லிட்டு போயிட்டீங்க ஒரு ஒயிட் வாஷ் அடிச்சுட்டு. பட் அதான் ஒரு ஃபனி நோட்ல சொன்னேன். பட் ஸ்டில் அதான் நீங்க சொல்ற மாதிரி கண்டிஷன்ஸ் மேபி ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். அங்க மேபி டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் த இயர்லயோ இல்ல டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் த சீசன்லயோ போட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். நீங்க சொல்றீங்க. சஜஷன்ஸ் எடுத்துக்கிறாங்களா பார்ப்போம். இன்னும் நிறைய ஸ்பின்னர்ஸ் வராங்களா பார்ப்போம். இப்போ பீட்டரை நாங்க வந்து அப்படியே ஸ்பாட் லைட்ல போட்டு நாங்க பார்த்துட்டே இருப்போம் வராரா இல்லையான்னு உங்க டீம்ல இருந்து. அவரு பிரில்லியன்ட் கொஸ்டின் அங்கித், வெரி வெல் டன். அந்த ஜெர்சியை போட்டு ஒரு போட்டோவையும் போட்டு விடுங்க அப்படியே சும்மா இன்ஸ்டாகிராம்ல எங்களெல்லாம் ஷேர் பண்ணி எங்களெல்லாம் டேக் பண்ணி உங்களோட கமெண்ட்டையும் கீழே போடுங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத பிரில்லியன்டான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நிறைய கொஸ்டின் நானே பிக்கப் பண்ணிருக்கேன். சூப்பரா சொல்லிருக்கீங்க. இந்த ஒரு பிக் கேமுக்கு ஒரு க்ளோசிங் தாட் ஸ்பீடாக பஞ்சாப் கிங்ஸ் வந்து தே வாண்ட் டு ஜஸ்ட் கெட் இட் ஓவர் வித் ஒரு வின்ன பண்ணி நான் செட்டில் ஆயிடுறேன்ப்பா போய் மேல அப்படின்றது அவங்க மைண்ட் செட்டா இருக்கும். இங்க விடக்கூடாது, எப்படியாவது இந்த கேமை வின் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நல்ல காலை இன்னும் ஊனிடலாம் உள்ள போய் அப்படின்ற மாதிரி எஸ்ஆர்எச் யோசிப்பாங்க. யாருக்கு வந்து பயங்கரமான வாய்ப்புகள் இருக்கு, என்ன நடக்க போகுது இந்த கேம்ல ஒரு க்ளோசிங் தாட்ஸ் கொடுங்க. இந்த க்ளோஸ் எட்ஜ் நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா அவங்க எஸ்ஆர்எச்சும் கொஞ்சம் முழக்கார ஆளுங்க. திருப்பி சொல்றேன், தே ஆர் கோயிங் டு கிவ் அ ஹார்ட் பவுன்சி ட்ராக். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஸ்லோ பிச்சு கொடுத்தாங்க, தேர் கோயிங் டு பிளே இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப். நான் சொல்றேன், நம்ம 2 பேருக்கு கொடுத்த ப்ரெடிக்ஷன் அப்சைட் டவுனா மாறிடும். வச்சு இடிச்சிட்டு போயிடுவாங்க பஞ்சாபை. அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், இவங்க எல்லாருமே எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்ஃபுட் டாமினேட்டட் பிளேயர்ஸ் ஏர்லியான. பிரப்சிம்ரன் சிங்கா இருக்கட்டும், ரியான் ஷாரியாவா இருக்கட்டும், கூப்பர் கான்லியா இருக்கட்டும், எல்லாம் ஸ்கொயர் அண்ட் ஈதர் சைட் ஆஃப் த சைட் அடிக்கிறவங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு பவுன்ஸ் ஜாஸ்தியாக கொடுத்து பவுன்ஸ்ல டிஃபீட் பண்ணி இந்த ஃபால்ஸ் ஷாட் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி அகமதாபாத் பிச்சில் தேவர் ஃபவுண்ட் வாண்டிங். அந்த மாதிரி நீங்க வந்து ஒரே நாள்ல வந்து கண்டிஷன் பிச் எல்லாம் மாற்ற முடியாது. பட் இந்த ரோல் பண்ணி கொஞ்சம் பவுன்ஸ் ஜாஸ்தி ஆகிற மாதிரி அந்த தில்லாலங்கடித்தனம் கிரவுண்ட்ஸ்மேன் கிட்ட என்ன சொன்னா எப்படி பண்ண முடியும்ன்றத டெஃபினட்டா பண்ண முடியும். அதான் சொல்றேன், இப்ப பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்ச் தோத்தாலும் ஸ்டில் 4 games to go. பட் எஸ்ஆர்எச் இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா 3 மேட்ச்ல 2 ஜெயிக்கணுன்ற மாதிரி வந்துடும். ஒரு மாதிரி ஆல் ஆஃப் சடன் வந்து கதவு அப்படி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குன்றதுனால that too they are playing at home, they want to set the record straight. They will be more itching to close the gate than Punjab. No one wants to take things lightly at this stage, but it means more for SRH to close the gate where all other guys are coming closer into it. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. It all depends on what SRH do with the pitch, what combination they play and what decision they make after winning the toss, which unfortunately a thoughtful management like SRH has been falling behind. பஞ்சாப் கிங்ஸ் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப 9 மேட்ச் ஆடி இருக்காங்க, 2 தோத்துருக்காங்க அப்படின்னு எடுத்த உடனே யாராவது சொன்னா you would have taken it in open hands. அந்த 2 தோல்வி தொடர்ந்து வர்றதுனால எல்லாரும் என்ன கேட்கறாங்க, நிறைய எனக்கு என்னோட ரிப்ளைக்கு ட்வீட் போடுறாங்க, வீல்ஸ் ஆர் கமிங் ஆஃப் ஃபார் பஞ்சாப். வீல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரல, இதுதான் அவங்களோட ப்ளூ பிரிண்ட். அதை ஸ்லோவா கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆப்போனன்ட்ஸ். அவங்க போலிங்ல இருக்க வீக்னஸ் நீங்க சொன்ன மாதிரி அதை எப்படி சரி பண்றாங்க, அந்த பேலன்ஸ் இந்த மேட்ச்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. Let us see what happens. I'll come back and do a detailed review on which team has really cemented in place the first team to get into the playoffs of IPL 2026 Tiruvizha, as beautifully always Vicky used to start up with. Until we come back and do a review with 98% accurate blast fitness on this match. Thanks a lot and bye-bye.